Hi everyone, welcome to Global Shorthand Academy. நான் சூர்யா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது. ஏன்னா February 2025 ஷார்ட் எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து August 2025 எக்ஸாமினேஷன் வந்து 2025 ஷார்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. ஓகே, இப்போ ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, ஃபார்மில் இருப்பீங்க இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நல்லா பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஆவரேஜாக வந்து பண்ணியிருப்பீங்க. என்ன இருந்தாலுமே சரி, இப்போ ஒரு நல்ல மைண்ட் செட்டில் வந்து இருப்பீங்க. ஆனால் இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் வந்து நம்ம ப்ராக்டிஸே பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கொஞ்சம் மாதிரி அப்படியே டல் ஆயிரும். திரும்ப நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம பண்ணணும்னு நினச்சாலுமே சரி, கரெக்டான டைம் வந்து பத்தாது. ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா முழுக்க காரணம் அவங்க தான். என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போதுமான டைம் கொடுக்க மாட்டாங்க. தென் சரியான ஒரு மெத்தடில் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. பர்டிகுலர்லி இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் நான் பொதுவாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வார்த்தைக்கு இந்த ஸ்ட்ரோக் இவ்வளோ தான் பார்க்குறாங்களே தவிர அடுத்தடுத்த வார்த்தைகள் வந்து ரிலேட் பண்ணி எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரோக்ஸே வந்து எழுதிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பண்ணுறாங்க. பிரேக் விடுறது, அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பற்றி சரியாக கற்றுக்காமல் எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகுறது. இந்த ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து காரணம். சரிங்களா? ஸோ நீங்கள் பிரேக்கும் விடாதீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா எதனா ஆன்லைன் இன்ஸ்டியூட்லேயுமே நீங்கள் வந்து ஆன்லைன் அகாடமிலுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்லேயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் எதுவாக இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடணும். குறைஞ்சது ஒரு 1 வீக் அப்புறமா வச்சு, சரிங்களா? ஒரு 5 நாள் 1 வீக் ஒரு கேப் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒரு ஸ்பீட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்மளுக்கு வந்து நான் வந்து நிறைய உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து பாருங்கள். அட் த சேம் டைம் நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ்மே வந்து போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பேட்சாக வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். February 2023, August 2023, February 2024, August 2024, February 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் லெசன் பேட்சில் இருந்து சீனியர் கிரேட் வரைக்கும். தென் சம்டைம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் பேட்சஸ்மே வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 5 பேட்ச் வந்து போயிருக்கு. ரிசல்ட்ஸுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, தென் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? எங்களுடைய சப்போர்ட் வந்து எப்படி இருக்கும், ஓகே, கிளாஸஸ் எந்த டைமிங், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதுக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆயிரும். ஃபஸ்ட்டு என்ன டவுட் அப்படின்னா, நம்ம ஆஃப்லைனில் வந்து இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்தோம், இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம், ஆன்லைனில் வந்து எப்படி பண்ணுவாங்க, டிக்டேஷன் ஆடியோ அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் டவுட் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. ஓகே, அதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் நீங்கள் வந்து 1 டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே வந்து போதும். டெய்லியுமே வந்து எந்த டைமிங்கில் வந்து கிளாஸ் சொல்கிறோமோ அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் தான் அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதனுடைய ரெக்கார்டட் கிளாஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். ஏன்னா டெய்லியுமே கிளாஸஸில் நடக்கிறது ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை வந்து இப்போ 7 மணி கிளாஸ்னால் நீங்கள் 7 மணிக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 8 மணி போல் அந்த வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ஆப் வந்து ரெஃபர் பண்ணுறது. ரொம்பவே ஸ்மூத்தான ஆப்பு. ஒரு வாட்டியுமே வந்து லிங்க் கிடைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கனாலே வந்து போதுமானது. சரிங்களா? இதில் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும். தென் ஹோம்ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு குரூப் இருக்குங்க. ஓகே, அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. அந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டண்டன்ஸ் மானிட்டர் பண்ணுறது, நீங்கள் எப்படி ஹோம்ஒர்க் வந்து சப்மிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கு பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எங்களுடைய ஹோம்ஒர்க் பார்க்குறப்ப எதனா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சொல்லணும்னா அங்கேயே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் மெயினாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸில் தான் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இது உங்களை வந்து டிசிப்ளினாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க உங்களுடைய அட்டண்டன்ஸு, ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டே வந்து வருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். தென் கிளாஸஸில் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியுமே நம்ம வந்து ஒரு புக் ஸ்பீடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஓகே, வீக்லி டெஸ்ட்டு நம்ம வந்து எழுதுவோம். சரிங்களா? அதுக்கப்புறமா ரீசன்ட் ஈவெண்ட் டிக்டேஷன்ஸ் நம்ம வந்து எழுதுவோம். அப்புறம் ஜென்ரல் பேசேஜஸ் வந்து எழுதுவோம். இந்த மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேஷன்ஸ் உங்களுக்கு யார் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்க லைவ் டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷனில், டிஃப்ரெண்ட் ஃப்ளோவில், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பர் மினிட்ல உங்களுக்கு வந்து லைவ் டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பீட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த ஸ்பீட் ப்ராக்டிஸ் மெத்தடு, அதுக்கப்புறமா அந்த ஸ்பீடில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்,
அதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 பேட்சாக லைவ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதால ஒரு ஸ்பீட்லுமே ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லா விதத்துலையுமே ஸ்ட்ரோக் மிஸ்டேக்ஸு கிராமர் மிஸ்டேக்ஸு என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்க்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது நம்ம ஒரு மிஸ்டேக்ஸை நாமளே பண்ணி கற்றுக்கிறத விட மற்றவங்களுடைய மிஸ்டேக்ஸில் இருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து கற்றுக்குவோம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிக்டேஷன்ஸ் வந்து ஆடியோ ஃபைல்ஸ் கொடுக்குறது, தென் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பர் மினிட்ல டிக்டேஷன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸில் வந்து இருக்கும். நீங்கள் ரெகுலராக லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஒரு 6 மந்த் ரெகுலராக நீங்கள் வந்து எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ டைமிங்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இங்கிலீஷ் சீனியர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ் சீனியர் பொறுத்த வரைக்கும் 2 பேட்ச் வந்து இருக்க போகுது. மார்னிங் 10 AM ஒரு பேட்ச்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு ஒரு பேட்ச்சு. ஸோ 2 பேட்ச் வந்து இருக்கும். நீங்கள் 2 பேட்சுமே வந்து என்ன பண்ணலாம்னா அட்டன் பண்ணலாம் இங்கிலீஷ் சீனியர் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் இன்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் பேட்ச் இருக்கும். இதில் 5 AM ஒரு பேட்ச் இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஒரு பேட்ச் வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் ஜூனியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்னிங் 6 AM ஒரு பேட்ச் இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 PM ஒரு பேட்ச் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் சீனியர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தமிழ் ஜூனியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் இருக்கலாம். மேபி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 AMக்கு ஒரு பேட்ச் வந்து இருக்கும். அதே மாதிரி தமிழ் சீனியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து 6 PM. ஓகேங்களா? இதில் அடிஷ்னல் டைமிங்ஸ் வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும். தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தமிழ் ஜூனியருக்கும் சரி சீனியருக்கும் சரி ஒரே கிளாஸ் ரூம் தான். ஸோ மார்னிங் ஜூனியர் அட்டன் பண்ணுறவங்க ஈவினிங் சீனியர் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி சீனியர் அட்டன் பண்ணுறவங்க மார்னிங் வந்து ஜூனியர் பேசேஜஸை அன்னோனாவும் வந்து எழுதி பார்க்கலாம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக டைமிங்ஸ் வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டைமிங் கேட்குறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. இது தமிழுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரேடுக்குமே உங்களுக்கு வந்து எந்த டைமிங் வந்து இந்த டைமிங் கன்வீனியண்ட்டாக இல்லைனா உங்களுக்கு வேறு எந்த டைமிங் கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதை வந்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸ் இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது? இப்போ நான் வந்து ஜூனியர் எழுதியிருக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன கிரேடுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து அடுத்த கிரேட் வந்து பார்க்கணும். இப்போ இங்கிலீஷ் ஜூனியர் போயிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இன்டர் போயிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சீனியர் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹை ஸ்பீட் லெவல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி தமிழ் ஜூனியர் எழுதியிருக்கீங்கன்னா தமிழ் சீனியர் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ரிசல்ட் வர வரைக்கும். ஒன்ஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அந்த கிரேடே வந்து கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் ரிசல்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரீவியஸ் கிரேடே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் செகண்ட் பேப்பரை பற்றி உங்களுக்கு வந்து தரவாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கிளாஸஸ் வந்து எடுத்துருவாங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் பேப்பர் கிளாஸஸ் யூடியூப்லேயே ஆல்ரெடி சில வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதை விட இன்னும் சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் லித்தோகிராஃபி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின்ஸு, அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்டு, அதுக்கப்புறமா கண்டென்சேஷன், எலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரேடுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பக்கவாக வந்து எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாடல் டெஸ்ட்டு நீங்கள் வந்து கிளாஸஸில் வந்து எழுதுவீங்க. நிறைய மாடல் டெஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவே வந்து இருக்காது. ஓகே, நீங்கள் வந்து எங்களை நம்பி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப பேஷனேட்டடான ஸ்டாஃபு. தென் உங்களுக்கு வந்து ஹெல்பிங் மைண்டோடு இருப்பாங்க எல்லாருமே. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கனாலே வந்து போதும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. சரிங்களா? மெசேஜ்லேயே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாஃபே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணுவாங்க. சரிங்களா? தென் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரேடுக்குமே சரி மந்த்லி வந்து 400. ஓகே, எல்லா கிரேடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 400. நீங்கள் 6 மாதத்துக்கும் சேர்த்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? அது உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா February 28 உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா March 1st வீக்கில் இருந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த டேட்டில் தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. எப்போ வேணால் வந்து என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ ஸ்பீட் கிளாஸ்ன்றதால நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் என்ன ஸ்பீட் போயிட்டுருக்கோ அந்த ஸ்பீட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ப்ரீவியஸாக இருக்கிற கிளாஸஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் அதையுமே வந்து கோப்பப் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்தே எங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து யூடியூப்லுமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, நீங்கள் நம்பி வந்து வரலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.